வணக்கம். அம்மா இங்கே வா வா தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். 9ஆம் வகுப்பு தமிழ் விரிவானம். தலைப்பு தண்ணீர். எழுதியவர் கந்தர்வன். ஆக்கம் தி. சு. கோவிந்தசாமி. இயல் 2. விரிவானம். தண்ணீர். ஆசிரியர் கந்தர்வன். தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறியிருக்கிறது. இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை. வாருங்கள், நாமும் குடத்தோடு தண்ணீரை தேடி இந்த கதை வழியே பயணத்தை தொடர்வோம். தண்ணீர். இச்சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர். கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிட தகுந்த சிறுகதை தொகுப்புகள். வாருங்கள், தண்ணீரை தேடி சிறுகதைக்குள் செல்வோம். வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனிய தொடங்கிய வேளை. பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அருவலாக கேட்டது. வல்லர் நேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். அப்போது திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாய் தெரிந்தது. உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த அம்மா பொட்டு தண்ணி கூட இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு தன்னிச்சையாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா, அதாவது இந்திராவின் அப்பா, சினை ஆட்டை பார்த்தபடி அதை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார். ஆடு எப்போது குட்டி போடும், குட்டி பெரிதாகி எப்போது குட்டி போடும், நாம் எப்போது குபேரனாகலாம் என்கிற கணக்கை அவர் போட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரம் தொடர்வண்டி நெருங்கிக் கொண்டிருந்தது. தொடர்வண்டி வருவதை பார்த்த இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு வேகமாக ஓடினார். மேட்டு பகுதியை எட்டும் போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்தார்கள். இந்திராவை முந்த பார்த்தார்கள். எல்லோரும் வாலிப பெண்கள். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடையை பிடித்து இழுத்தார்கள். கைகளை பிடித்து மடக்கினார்கள். அடுத்தவர் குடங்களை இன்னொருவர் குடங்களோடு படபடவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடுவென்று இருந்தார்கள். அடுத்த நொடியில் இவர்கள் முந்தும் போது சிரித்துக் கொண்டார்கள். 2-3 குடங்களை தூக்கிக் கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தார்கள். இந்திரா இதில் படு கெட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டும் இல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போலவே இருக்கிறது. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு தாளம் பேசினார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு, ஒரு நாளைக்கு ஸ்குவாட வர சொல்லி எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போக சொல்றேன் பாருங்க, எல்லாரையும் ஜெயில போடுறேன் பாருங்க என்று சத்தம் போட்டார். பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து கக்கனையாக சிரித்தார்கள். ரயில் காட்டு யானை பிளிரிக் கொண்டு வருவது போல் நிலையத்திற்குள் நுழைந்தது. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றிக் கொண்டிருந்தாள். இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுவென்று வந்துடாதா? இந்த பீட குடமும் நிறைஞ்சு தொலைக்காதா? இதுவும் கிடைக்காதென்றால் விலாப்பட்டிக்குத்தான் போக வேண்டும் நல்ல தண்ணீருக்கு
இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவடு அரித்து போய்விட்டன. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். உப்பென்றால் உப்பு, ஐயையோ, குடலையே வாய்க்கு கொண்டு வருகிற அளவிற்கு உப்பு, கடல் தண்ணீரை விட மிஞ்சுகிற அளவிற்கு உப்பு, கிணற்று தண்ணீரில் உப்பளமே போட்டு விடலாம் போல அந்த அளவிற்கு உப்பு. எல்லா ஊர்களும் தீர்ந்து போய்விட்டன. எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை. மழை பெய்யவில்லை என்றால் தண்ணீர் இல்லை, கண்மாய் இல்லை. ஊருணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடியும் நீரில்லா பூமியாக கிடக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகையாம். ஐயா காலத்தில் வறண்டு போன கிணறுகள் எல்லாம் இப்போது குப்பை மேடுகளாக மாறிவிட்டன. அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இளவட்டங்கள் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த காலம் மலையேறிவிட்டது. பெண்கள் தலையில் ஒரு குடமும் இடுப்பில் ஒரு குடமும் எடுத்து வைத்து கொண்டு வேக வேகமாக நடந்து வந்த காலமெல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. அங்கேயே ஒரு குளியல், ஆனந்த குளியல், வானவில்லாய் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டது. இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. முல்லை மலர்ந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாழடைந்து கிடக்கிறது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். மழை பெய்து குண்டுக்கால் அளவுக்கு கூட தண்ணீர் இல்லை. தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு தான் போகிறார்கள். 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்கு பக்கமாயிருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊறத்தான் இறைக்க வேண்டும். மதியம் வரை பிலாப்பட்டி மக்கள் தான் தண்ணீர் பிடிப்பார்கள். மதியத்துக்கு மேல்தான் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாய் கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பும் வீட்டு பெண்கள் படாத பாடுபடுகிறார்கள். அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். வயிற்றிலை கட்டி வந்ததிலிருந்து இந்திரா தான் எடுக்கிறாள். 4 மாதத்திற்கு முன்னால் வரை ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இப்படி ஒரு பேச்சு. உலகம் பூராவும் தண்ணி இல்லையா, ஆனா இந்த ரயிலுக்கு மட்டும் எப்படி தண்ணி கிடைச்சது என்று இவர்கள் பேசுகிறார்கள். இதை குறிவைத்துத்தான் 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை இவர்கள் நம்பியிருக்கிறார்கள். 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் கூட்டம் கூடி வந்து விடுவார்கள். இந்த நேரங்களில் அதிகமாக இந்திரா கனவு கண்டு கொண்டிருந்தாள். உள்ளூர்ல எவனுக்குமே கழுத்தை நீட்டக்கூடாது, பிலாப்பட்டி மாதிரி தண்ணி உள்ள ஊர்ல தான் வாழப் போகணும் என்று கனவு கண்டாள். பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால் வலியோ கொடுமையாக இருக்கும். நோவோ நோக்காடோ பொம்பளை பிலாப்பட்டிக்கு போயே ஆக வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும். குடிக்க குளிக்க என்று எல்லோரும் தனித்தனி தண்ணீர் வைத்திருப்பார்கள். இங்கு உணவு சமைப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய்கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டி அடித்து விட்டார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலில் இருந்து யாருக்கும் கிடைக்கவில்லை. பக்கத்து ஊருக்காரர் அவர்களை வைத்து சமாதானம் பேசி ஒரு ஏற்பாடு செய்து தந்தார். அந்த ஏற்பாட்டின் படிதான் இப்போது இவர்கள் ரயிலில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் இந்திரா தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த போது தண்ணீர் சரியாக வரவில்லை. உள்ளங்கையை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தாள். அப்போதும் தண்ணீர் சரியாக வரவில்லை. இதற்கிடையில் என்ஜினில் இருந்து ஊதல் ஒலி வந்தது. அப்போது அம்மா பொட்டு தண்ணி கூட இல்லைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊத்தி கொண்டு போய்விடலாம் என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தாள். ரயில் வேகம் அதிகரித்தது. பிளாட்பாரம் முனை வரை வருவது தெரிந்தது. உடனே குதிக்க போனாள்.
அப்போது வடக்கத்தி பெண் ஒருத்தி கையை பிடித்து இழுத்து ஏதோ அவள் மொழியில் பேசினாள். அது இவளுக்கு என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா என்று கேட்பது போல் இருந்தது. ஆனால் அவள் ஒன்றும் புரியாதவள் போல் நின்று கொண்டிருந்தாள். இந்த செய்தி ஊருக்குள் பரவியது. சின்னவன் ஓடி போய், அப்பா, அக்கா இன்னும் வரல, ரயில் போயிருச்சு என்று சொன்னான். அவர் ரொம்ப சாதாரணமா, அவ எங்கேயாவது வாய் அளந்துக்கிட்டு இருப்பா, போய் நல்லா பார், நல்லா பார்த்துட்டு தான் வரோம், அக்கா வரல என்று சொன்னவுடன் அவருக்குள் ஒரு பதட்டம் தோன்றியது. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சனன் வீடு என்று எல்லா வீடுகளுக்கும் ஆட்கள் ஓடினார்கள். கிடைக்கவில்லை, எங்கு போனால் என்று தெரியவில்லை. ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி அடுத்த ஸ்டேஷனுக்கு சென்று நாம் அவளை பிடித்து விடலாம் என்று பேருந்தில் ஏறினார்கள். பேருந்து மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. இருந்தவர்கள் எரிச்சல் ஏற்பட்டு, யோ கண்டக்டர், சீக்கிரமா வண்டியை ஓட்டு, பிள்ளைய போய் பார்க்கணும் என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். விவகாரம் தெரிந்து ஓட்டுநரும் வேகமாக வண்டியை செலுத்தி ராமநாதபுரத்திற்கு சென்று சேர்ந்தார். இறங்கியதும் அங்கு ஓடி போய் விசாரித்தார்கள். குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சாயா? யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. விரக்தி மேலிட்டது. புள்ளகிட்ட டிக்கெட் இல்லைல்ல, அதான் பதுங்கி எங்கடா போயிருக்கோம், வந்துரும் என்று ஒருவர் சொன்னார். அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்க மனம் வேதனைப்பட்டது. வாயில் முந்தானியை வைத்து அழுத்தி கொண்டு சொன்னாள், என் புள்ள எந்த ஊரு தண்டவாளத்துல விழுந்து கிடக்கோ என்று அவள் மனம் வெதும்பி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டாள். ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்திற்குள் ஓடினாள். பின்னால் எல்லோரும் ஓடினார்கள். சற்று தூரம் ஓடிய போது ஒரு 10 அடி தாண்டியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்தி கூர்ந்து ஒரு திசையில் பார்த்தார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. நெருங்க கண்டுபிடித்து விட்டார்கள். அம்மாதான் முதலிலே குரல் கொடுத்தாள், இந்திரா இந்திரா என்று. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தின் அருகில் வந்தாள். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார், பய மகளே, இதையும் சுமந்துகிட்டா வரணும், இத்தனை மைலுக்கும்? இந்திரா சொன்னாள், நாளைக்கு வர குடிக்க எங்க போறதாம் என்று. அவள் வெகுளித்தனமாக எதுவும் நடந்ததாக அவள் கண்ணிலோ கருத்திலோ பதட்டமே இல்லாமல் சாகவாசமாக சொன்னாள். இப்படித்தான் ராமநாதபுரத்தில் தண்ணீர் பிரச்சனையை தினம் மக்கள் சந்திக்கிறார்கள் என்கிற இந்த கதையை மிக அழகாக மண்ணின் மனத்தோடு வாசனை குறையாமல் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். என்ன மாணவர்களே, கதை புரிந்ததா? இத்துடன் இந்த கதையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.